காமச்சிக்கா என்னடி சின்ன பொண்ணு நேத்து நாமெல்லாம் கன்னி பூஜை பண்ணோமே அதோட பலனு எனக்கு ராத்திரியே தெரிஞ்சு போச்சுக்கா. அப்படியா? என்னடி சொல்ற? நேத்து ராத்திரி என் கனவுல சாமி வந்து உனக்குன்னு ஒரு மாப்பிள்ளை பிறந்து வந்துட்டு இருக்காருன்னு சொல்லிச்சுக்கா. மாப்பிள்ளை எப்படி இருந்தாரு? அழகா பேண்ட் சட்டையெல்லாம் போட்டுக்கிட்டு கையில குட்டி படிக்கையோட வந்தாருக்கா. மாப்பிள்ளை என்னடி சொன்னாரு? மாப்பிள்ளை நான் உன்னையே நினைச்சு ஏங்கற சின்ன பொண்ணுன்னு சொன்னாருக்கா. எங்க சின்ன பொண்ணு? என்னது சின்ன பொண்ணா? யார் நீ? பேரை சொல்லி கூப்பிடுற? இப்பதானே இந்த அம்மா தம் பேரு சின்ன பொண்ணுன்னு சொல்லிக்கிட்டாங்க. என்னையா கிண்டலா பண்ற? ஐயோ கோச்சிக்கிட்டீங்களா? தப்பா நினைச்சுக்காதீங்க. தயவு செஞ்சு அணைக்கரப்பட்டிக்கு போற வழி சொல்லுங்களேன். பஸ்ல தானே வந்த? பஸ் ஸ்டாண்ட்ல கேக்குறது? பக்கத்துல உட்கார்ந்து இருந்த கிழவி கூட பேசிக்கிட்டு இருந்தேன். ஊர் போனது தெரியல. ஊரை தாண்டி இங்க இறக்கி விட்டாங்க. தயவு செஞ்சு வழி சொல்லுங்க. ப்ளீஸ் ஹெல்ப் மீ. ப்ளீஸ் எழுப்பி மீண்டி. என்ன பாருங்க, எனக்கும் அந்த ஊர் தான். நான் காட்டிட்டா? ஏய் சும்மா இருடி, நான் சொல்றேன். இத பாருங்க, இந்த ஒத்தையடி பாதை வழியா போங்க. என்னங்க இது ஏரி மாதிரி இருக்கு? ஏறி பாருங்க, அங்க ஒரு குடிசை இருக்கு, போர்டு இருக்கு, அதான் ஊரு. ஐயா அது இல்ல. ஏய் சும்மா இருடி, அது ஒரு லூசு, அதுக்கு ஒண்ணும் தெரியாது. நீங்க போங்க சார். ரொம்ப தேங்க்ஸ்மா. சார் பாத்து போங்க, அங்க போகிரி பிசாசு நிறைய இருக்கு. இங்க இல்ல சார், அங்க. சரக்கு கொண்டு வரதுக்கு எவ்வளவு நேரமா? சரக்கா அப்படின்னா என்னங்க? விக்கிறது சாராயம் இல்ல கேள்வி வேறையாக்கும். உள்ள கொண்டு போய் வை. ஐயோ எனக்கு ஒண்ணும் தெரியாதுங்க. நான் ஊருக்கு புதுசு. அணைக்கரப்பட்டி தேடிட்டு வந்தேன். அணக்கரப்பட்டி தான் இது. போ உள்ள வச்சுட்டு காசு வாங்கிட்டு போ. வாடா. யாரா அவன் அடிச்சது? அடிச்சாங்க ராஸ்கல். படுவா. அடிக்காதீங்க அடிக்காதீங்க. இவன் வேண்டாம். இவன் இல்லையா? யாரா அவன் வரவன்? அண்ணாடி அடிச்சுட்டு சுத்தமா எழுதுவேன். அட்ரஸ் லெட்டர்ல வந்துட்டேன். சார் இது வைத்தியர் வீடு இல்லப்பா. நான் உங்களை பார்க்க தான் சார் வந்தேன். என்னையா அடிப்பட்ட காயத்துக்கு மருந்து போட நான் எங்க போவேன்? அது இல்ல சார், என் பேர் ராமகிருஷ்ணன். அடடே, அந்த ராமகிருஷ்ணன் நீதானா? உள்ளார வாப்பா வா. என்னது முகத்துல ஒரு இடம் விடாம முத்திர குத்துற மாதிரி இருக்க? உன்னுடைய முக அமைப்பே இப்படித்தானா? இந்த ஊர் இல்ல சின்ன தகராறு சார். இந்த ஊர் இல்லை இல்லையா? அப்ப நம்ம வேலுச்சாமி தான் வச்சிருப்பான். அது யார் சார் அந்த வேலுசாமி? இந்த ஊர்ல யாருக்காவது மூஞ்சி முகர வீங்குறது, முதுகு தோல் உரியறதுன்னா அதுக்கு காரணமே இந்த வேலுச்சாமி தான். அப்படியா? இந்த ஊருக்கு உத கொடுக்கிற வள்ளலே அவன் தான். சரி சரி, காசி அம்பி அழைச்சிட்டு போய் நம்ம பழைய வாத்தியாராத்துல விட்டுட்டு வா போ. அவ்வளவுதான், அடிச்சாச்சு. அண்ணன் சீட்டை கொஞ்சம் தப்பாட்ட ஆடுறான். ஏண்டா திருட்டாட்டம் ஆடுற? இந்த அநியாயத்தை கேட்டியா? ரேஷன் வாங்கிட்டு வாயா நம்சால வம்படியா சீட்டு விளையாட கூப்பிட்டது இல்லாம அம்பிட்டு பணத்தையும் புடுங்கிட்டு இப்படி அடிச்சு அமிச்சிருக்காரு உன் தம்பி. இது நல்லா இருக்கா? இத கேட்க ஆளே இல்லையா? என்னடி என்ன நடந்தது? நடந்தது சொல்ல சொல்லி தொலையா? வாய என்ன புடுங்கி அமிச்சிருக்க? அதான் நீயே சொல்றியடி. நீயும் சொல்லப்பா. அது வந்து காமாட்சி கொஞ்சம் தண்ணி கொடு. ஏயா திரு திருன்னு முழிக்கிற? சொல்லி தொலையா? வந்து ஒண்ணும் இல்ல மதனே, அண்ணன் நானும் சும்மா விளையாட்டுக்கு விளையாடிட்டு இருந்தமா, அண்ணனுக்கு கோபம் வந்துச்சுதா, லேசா ஒரு தட்டு தட்டிச்சுதா, வலிக்கல, அத பலமா அடிச்சதா நினைச்சுக்கிட்டு இவ வேற அடிக்கிறான் மதனி. அட பாவி, நீ அடி வாங்கினா உத வாங்கினா? நான் ரேஷனுக்கு கொடுத்த காசை முதல்ல இங்க வச்சுப்புட்டு ஊர்ல இன்னும் 2 பையன் கிட்ட போய் மூட்டு வாங்கி
உனக்கு எவ்வளவு தரணும்னு சொல்லு, நான் தரேன். கூட பிறந்த கடனுக்கு இதையும் கட்டி எழுதுறேன். வணக்கம் ஐயா. உங்களை பார்த்துட்டு போலாம்னு வந்தேன். நான் இந்த ஊருக்கு புதுசா வந்திருக்கிற போஸ்ட்மேன். இல்லங்க, நான் இந்த ஊருக்கு புதுசா வந்திருக்கிற போஸ்ட்மேன். என்ன சொல்றது? நான் இந்த ஊருக்கு புதுசா வந்திருக்கிற போஸ்ட்மேன். ஐயோ சொல்றேன் 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 காது கேட்க சத்தமா சத்தமா சத்தமா. நான் இந்த ஊருக்கு புதுசா வந்திருக்கிற போஸ்ட்மேன். டேய், நம்ம ஊருக்கு யாரோ புதுசா போஸ்ட்மேன் வந்திருக்காங்கடா. ஏய், நம்ம ஊருக்கு புதுசா ஒரு போஸ்ட்மேன் வந்திருக்காராண்டி. அதுக்கு ஏன்பா இப்படி கத்துற? எனக்கு என்ன காது கேட்காதுன்னு நினைச்சியா? அதெல்லாம் ஒண்ணு இல்லைங்க. சரி மகராசனா இது என்ன சொன்னீங்க? சரியா போச்சு, உனக்கு காது கேட்காதா? மகராசனா இரு. அப்பா, நான் போயிட்டு வர்றேங்க. பெல்ல பிரேக் பெல்ல. ஐயோ ஐயோ, ஓடுங்க ஓடுங்க. அம்மா அப்பா, ஐயோ. ஏமா ஓரம்போன்னு கத்துனானே, காது கேட்கல? ஏயா, கண்ணு தெரியல? பொம்பளைங்க வரமே பாத்து வரக்கூடாது? எனக்கு தெரியுதுமா, என் சைக்கிளுக்கு தெரியலையே. பெல்லும் அடிக்கல, பிரேக்கும் பிடிக்கல. ஏடி, அடிக்கடி பட்டுடுச்சா? பானையை வேற உடைச்சிட்டியே. எனக்கு ஒண்ணு ஆளுக்கா பானை போனா போகுதுக்கா. உங்களுக்கு ஒண்ணு அடிப்பல்லையே? எனக்கு ஒண்ணு இல்ல, இந்த சைக்கிளை தான் ஆஸ்பத்திரியில சேர்க்கணும் போல இருக்கு. என்னடா இது, ரொம்ப நாளைக்கு அப்புறம் சீட்டாட்டத்துல ஜெயிச்சும் கையில செல்லாத நோட்டு. டபுள் ஸ்ட்ராங் அண்ணனை கொடு. 2 வடை வாங்கிக்கிறேன்டா. டேய், உனக்கு டீ வாங்கி கொடுக்கறதே தண்டம், இதுல வடை வேறையா? டீய குடுறா. டக்குனு கொடுத்துறா. இருடா, இந்தாப்பா 3 டீ போக மீதிய குடு. மணாக டீ செல்ல வேற குடு. செல்லாதா? என்னடா இது, இழிச்சவா என்ன முழிச்சுக்கிட்டான்? எவையா சொன்னா செல்லாதுன்னு? நல்ல நோட்டு தாயா. இது வேணாயா, வேற நோட்டு கொடு. என்னடா இது, பிடிவாதம் பிடிக்கிறான். 3 டீய வேற குடிச்சாச்சு, இப்ப என்னடா பண்றது? இந்த அம்மா கிங் கிங். என்னையா? வழக்கமா வியாபாரத்துக்கு ஒரு கிழவி தானே வருவா, நீ வந்திருக்கிறிய புதுசா? அதே கேள்விதான் ஐயா. காயக்கல்பம் சாப்பிட்டு இப்ப குமரி ஆயிட்ட. மிச்ச மீதி இருந்தா எனக்கும் கூட. யோ, எதுக்கியா கூப்பிட்ட? இந்த வீணை என்ன வேலை? வீணையா? சும்மா என்னடா எனக்கு மடக்கா பேசிட்டு இருக்காத. அவனுக்கு ஒண்ணும் தெரியாது. இந்த கிங் கிங் துந்தனா என்ன வேலை? அவருக்கு நீ ஒரு படி மேல. என்ன வாங்க போறியா? என்ன பார்த்தா வாங்குறவன் மாதிரி தெரியலையா? தெரியலையே. ஆமா, இந்த சினிமா பாட்டெல்லாம் வாசிக்குமா? ஓ, வாசிக்குமே. மன்மத லீலையை வென்றார் உண்டோ பாடுமா? சும்மா என்னடா, பாகவதர் காலத்துல இருந்து நகர மாட்டிய. அடி வாடி ஏன் கப்ப கிழங்க. யார பார்த்து பாடுற? அந்த பாட்டை வாசின்னு. அப்ப சரி. ஏய் தென்னமரம், அத கொஞ்சம் இறக்கு. இத கேளு. எனக்கு ஒண்ணு கூட. தடியா கேளு. என்னடா வாசிக்க மாட்டேங்குது? இது வாசிக்காதுடா. அந்த பொண்ணு கிட்ட இருக்குத, அதுக்குள்ளாரதான் அந்த பாட்டு இருக்குது. ஏமாந்துராதுடா. ஆமா, அத கூட. ஏய், எல்லாம் ஒண்ணுதான். இந்தா. ஐயா அறந்து போச்சு. அதுக்கு என்னென்ன பண்ண சொல்ற? வேற கொடு. வேறயா? நான் குடுக்கும்போது நல்லதானே இருந்துச்சு. அடுத்தது ஓன் தப்பு, அதுக்கு நான் என்ன பண்ணுவேன்? அப்போ வேற குடுக்க மாட்டேன். சரி சரி, உங்ககிட்ட எதுக்கு வம்பு? இந்தா மீதிய கொடு. யோ, இந்த நோட்டு செல்லாது, வேற நோட்டு கொடு. செல்லாதா? எவன் சொன்னது? நல்ல நோட்டு தானே. அப்ப நீயே வச்சுக்க, எனக்கு வேற நோட்டு கொடு. வேற இல்லையே. என்ன பண்ண சொல்ற? என்ன பண்றது? வேற நாளைக்கு வரையா, வேற எங்கேயாவது மாத்தி கொடுக்கற? நாளைக்கா? ஒன்ன நம்பியா? உன் திருட்டு மொழிய பார்த்தா நம்புற மாதிரியா இருக்கு? என்ன நீ ரொம்ப பேசுற, அப்புறம் எனக்கு பொல்லாத கோபம் வரும். உன் கோபம் என்னென்ன பண்ணும்? மரியாதையா காசு கீழவை.
இல்லன்னா நடக்கிறதே வேற. ஜாக்கிரதை. ஏய் மண்ணாகட்டி, ம், என்னடா விஷயம்? ஒண்ணும் இல்லைண்ணே, இந்த நோட்டு செல்லாதான். வேற குடுக்கறது? இருந்தா இப்படி எல்லாம் கேவலப்படுவனா? எங்க அந்த நோட்டு கொடு. ம். எங்கடா அந்த நோட்டு வாங்கின? அது வந்தண்ண ஏ. வந்து நீங்க தான் சீட்டு இடத்துல கொடுத்தீங்க. சொல்ல உடைச்சிருவேன். இதாம்மா வாங்கிக்க. செல்லலன்னா நாளைக்கு வா, குடுக்கறேன். வாயா பிரபு, தர்ம பிரபு, நாளைக்கு வந்து வாங்கிக்கணுமா? என் காசு இப்ப வேணும், அவ்வளவுதான். பிடிவாதம் பிடிச்சா எப்படி? நாங்க என்ன ஓடியா போயிட போறோம்? இதோ பாரு, உனக்கு எனக்கு பேச்சு இல்ல. குறுக்கால பேச நீ யாரு? இந்த ஆளு வாங்குச்சு, இந்த ஆளுக்கு எனக்கு தான் பேச்சு. நீ என்ன பேசுற? என் பொண்ணு ஜாகரியா பேசு. எங்க அண்ணன் யாருன்னு நினைச்ச? யாரா இருந்தா எனக்கு என்ன? காசு கொடுக்க வக்கில்ல, அப்புறம் என்னையா பேச்சு? நான் என்ன பிச்சை கேக்குறேன்? ஏய், நீ ரொம்ப பேசுற. பொம்பளை ஆச்சான்னு பாக்குறேன். நானும் உன்னை பொம்பளை ஆச்சேன்னு தான் பாக்குறேன். ஆல்ரெடி பொம்பளை. அண்ணே விட்டுருண்ணே, வேணாம் அண்ணே. டேய், ஒரு ரூபா குடுறா, நாளைக்கு குடுக்கறேன். இந்த அண்ணே குடுறா அவ கையில. இந்தாமா. அடக்குடியா எந்தாமா? இஸ்கு மீசா ஒரு போடி. எல்லாம் ஆணத்தை வாங்குறிய. நான் இங்க சாமி கும்பிடுறப்ப யார் கரெக்டா பண்ணது? நான் மட்டும் தான் பண்ணல, அவங்க எல்லாம் பண்ணிட்டு ஓடி போயிட்டாங்க. அப்படியா? அப்போ நீ ரொம்ப நல்ல பொண்ணு. ஏய், வெளிய விடுறி. யோ, வழி விடலனா என்ன பண்றதா உத்தேசம்? ஏய், ஏயா, ஒரு பொம்பளை அன்பா பாசமா பேச வந்தா இப்படி எரிஞ்சு விழறிய? அம்மா தாயே, இந்த பொம்பளையும் வேணாம், இந்த ஆசையும் வேணாம். அன்னைக்கு ஏதோ ஆத்திரத்துல கூட தூக்கி ஆத்துல வீசிட்ட. அதெல்லாம் மனசுல வச்சுக்காத. என்ன? அப்ப சரி, இப்ப போயா. என்னது? இது தெரியல? இஸ்கு. இஸ்கா? ஆ, அடி கழுத. ஹை ஹை ஹை. ஏய். அத். நில்லு. ஏய், கழுத. ஏய், 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 நில்லு. காலு. சிரிக்கிற கழுத. பாத்துக்கிறேன். யோ, என்னையா இது? அங்க அவ்வளவு பெரிய ஆறு ஓடிட்டு இருக்கு, இங்க வந்து குளிக்கிற? எனக்கு நீச்சல் தெரியாதுமா. ஆம்பளைன்னா நீச்சல் தெரிய வேண்டாமா? காமாட்சிக்கா, பேசாம நீ அவளுக்கு நீச்சல் கத்து கொடுத்துரு. தபால் சார், கவலையே வேணாம், வாங்க நாங்க கத்து கொடுத்துடுறோம். எனக்கு நீச்சலும் வேணாம், ஒண்ணும் வேணாம். ஆளு விடுங்கம்மா. சரியான ஆளியா நீ. டன் 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 டா. டன் 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 டன். நில்லுடினா. இது பாருக்கா, அந்த தாவணி காயவே மாட்டேங்குது. அடச்சி, தாவணியை போட்டுக்க. இல்லக்கா, காஞ்ச வாண்ட போட்டுக்கிறா. ஐயோ, அவர் வீட்டுல விழுந்துச்சு. ஆறு வீட்டுல. ஐயோ ஐயோ, என்னம்மா இது இப்படி வந்து நிக்கிற? ஐயோ சிச்சி. ஐயோ. யோ, என்னையா இதெல்லாம்? ஐயோ, எனக்கு ஒண்ணும் தெரியாது. ஏண்டி சின்ன பொண்ணு, என்னடி இப்படி நின்னுட்டு இருக்க? எங்கடி உன் தாவணி? என் தாவணி எடுத்து வச்சுட்டு கொடுக்க மாட்டேங்கிறாங்க. ஒரு வயசுக்கு வந்த பொண்ணோட தாவணியை புடுங்கி வச்சுக்கிட்டு விளையாடுறியா? ஐயோ, தாவணியா? உங்க வீட்டுல தான் இருக்கு. தாவணியை நீங்களே எடுத்து கட்டி விட சொல்ல போல இருக்க. சீக்கிரம் எடுத்துட்டு போமா. நில்லுடி, அவரே எடுத்து தரட்டும். நானா? அதெல்லாம் நடக்காது, நான் மாட்டேன். அப்ப நாங்களும் இங்க இருந்து போறதா இல்ல. ஏங்கா, பக்கத்து வீட்டு பேச்சு மாக்கிட்டு போய் என் தாவணியை எடுத்து வச்சுட்டு கொடுக்க மாட்டேங்கிறாருன்னு சொல்லிட்டு வரட்டா? முதல்ல அதை செய். இப்ப போய் ஊரை கூட்டிட்டு வா போ. ஐயோ, இருங்கம்மா இருங்க, நானே எடுத்துட்டு வரேன். சீக்கிரம் தாவணி எடுத்துக்கிட்டு நடைய கட்டுங்க. ஏய், நிதானமா தாவணியை கட்டு. ஏண்டி சின்ன பொண்ணு,
ஏன் இப்படி வேர்க்க விறுவிறுக்க ஓடி வர? என்ன விஷயம்? ஒண்ணு இல்லக்கா. ஒண்ணு இல்லாத விஷயத்துக்கா இப்படி ஓடி வர? சொல்லி தொலைய. அவரு இல்லக்கா. எவரு? நம்ம ஊருக்கு புதுசா வந்திருக்கிறாங்க போஸ்ட் மாஸ்டர். அவருக்கு என்ன? அவரு என்ன என்னடி பண்ணாரு? என்ன ஒரு மாதிரியா பாக்குறாருக்கா. சிப்பா, அவர் பாக்குறதே ஒரு மாதிரி தான். அத போய் நீ வேற மாதிரி நினைச்சுக்கிட்டியா? அது இல்லக்கா, நீ ரொம்ப நல்ல பொண்ணு, மத்தவங்கள எனக்கு பிடிக்கல, உன்னதான் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொன்னாருக்கா. அப்போ நிஜமாவே அவருக்கு உண்மையில அதுவா? அவரை எப்படிக்கா வசியம் பண்றது? ஒண்ணு பண்ணிடி. நீதான் நிறைய சினிமா பாப்பேல, அதுல வர்ற மாதிரி ஒரு பாட்டை பாடிக்கிட்டு அவர் ஏரிக்கரை பக்கம் துரத்து விடாத. பாடினா நீ பாடினா உன் பாட்டுல அவர் ஒரு வழி ஆயிடுவாரு. அப்ப நான் பாடுட்டா? அவுத்து விடு. சும்மா தானே தோட்டத்துக்கு வந்தேன். கண்ட கண்ட கழுதைக்கு எல்லாம் கல்யாணம் ஆகி போச்சு. கபடியாம வளர்ந்திருக்கேன், கண்ணி நானும் காத்திருக்கேன். எனக்கு இன்னும் ஆவலையே, நல்ல நேரம் கூடலையே. அழகு அழகு மாப்பிள்ளையே, யாரும் இல்ல தோப்பிலேயே. ஆயப்பாடி கண்ணனே, அன்பு எண்ணி தாராயா. ஆசையாக பேசனையோ, என்ன கொஞ்சம் பாராயா. தேயமை நான் தேயானோ, தேற்ற பக்கம் வாராயோ. நல்ல பாடம் காட்டுறாங்க. நல்ல பாடம் காட்டுறாங்க. நம்ம ஊரு கேட்டதில்ல. சாயங்கால ஆட்டத்துக்கு சைக்கிள் எடுத்து வந்து வீடு. பெஞ்சு டிக்கெட் எடுக்க வேண்டாம், பிரியமுள்ள மன்னவரே.
அதுக்கு இவ்ளோ பெரிய கயிறு எதுக்கு? கயிறு சின்னதா இருக்கணும். அப்ப நான் வீட்டுக்கு போய் கத்தி கொண்டு வரேன். இது சின்னதா வெட்டிக்கலாம். என்னடி ஆச்சு? விவரமா சொல்ல. இல்ல நானே தள்ளிடுறேன் பாரு. ஏக்கா, நம்ம மேல உசிரியே வச்சிட்டு இருக்கறவங்கள ஏமாத்துறது தப்பு இல்லையாக்கா? ஆமா, தப்புதான். எங்க வீட்ல வேற இடத்துல மாப்பிள்ளை பார்த்து வாக்கு கொடுத்துட்டாங்க. அடுத்த மாசம் கல்யாணம்னு சொல்றாங்க. எனக்கு ஒண்ணுமே புரியல. இதுக்கு மேலயும் நான் உசுரோட இருக்கணுமா? இதுக்கு ஏண்டி உசுர வேணும்? நேரம் வந்துருச்சு, சந்தோஷமா பண்ணிக்க வேண்டியது தானே. என்னக்கா எல்லாம் தெரிஞ்சு நீ இப்படி பேசுற? அவரு என்னையே நினைச்சிட்டு இருக்காரு. அவரை கைவிட்டா அந்த தெய்வம் சும்மா ஓடாது. ஏய், எப்பாவது உன்னை காதலிக்கிறேன்னு சொன்னாரா? இல்ல கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சத்தியம் பண்ணாரா? இல்ல. ஆனா என்ன இது? ஆனா அவனா? பதில் சொல்லடி. அன்னைக்கு நீங்க எல்லாம் பூஜையில கல்யாணம் பண்றப்போ என்ன மட்டும் தானே நல்ல பொண்ணுன்னு சொன்னாரு. அன்னைக்கு தாவணி பறந்து போய் விழுந்தது. ஓ வீட்ல விழுந்தது. அவரு வீட்ல தான் போய் விழுந்தது. அன்னைக்கு சினிமாக்கு வந்தாரு. நீ கூப்பிட்டா வந்தாரு. நான் கூப்பிட்டு தானே அவரு வந்தாரு. இதுக்கெல்லாம் நீ என்ன சொல்ற? நீ என்ன ஏமாத்த பாக்குற. எங்க வீட்டுக்காரங்களோட சேர்ந்து அவங்களுக்கே என்ன கல்யாணம் பண்ணி வைக்க பாக்குற. அடி பாவி, நான் எது சொன்னாலும் நம்ப மாட்டியா? நீ வேணா வா, நான் அவரையே சொல்ல சொல்றேன். அடி கழுத. நானா? என்னம்மா இது? என் மேல இப்படி அபாண்டமா பழிய போடுறீங்களே, இது உங்களுக்கே நல்லா இருக்கா? யோ பேசாதையா. கள்ளம் கபடம் இல்லாம இருந்த இந்த பொண்ணு வாயிலையும் வயித்துலயும் அடிச்சுக்கிட்டு அழுவுற மாதிரி பண்ணிட்டியா? என்னம்மா சொல்றீங்க? ஏய், ஏடி இப்படி உம்பளா மூஞ்சி மாதிரி சும்மா நிக்கிற? சொல்லி தொலைய. ஐயோ, இப்படிலாம் அவனு தெரிஞ்சிருந்தா நான் அப்பவே வெஸ்ட் குடிச்சிட்டு செத்து போயிருப்பேனே. உண்மையா மனசார ஆசை வச்சு எனக்கு ஒன்னால இப்படி ஒரு நிலைமையா? என்னையா சொல்ற? நான் இந்த சின்ன பொண்ணு பார்க்கும் போதெல்லாம் எனக்கு என் தங்கச்சி மாதிரி நினைப்பு வந்ததே தவிர வேற எந்த மாதிரியும் தவறா நினைக்கலாமா? நீதான் என்ன இந்த ஆபத்துல இருந்து காப்பாத்தணும். சின்ன பொண்ணு, இங்க வாடி. யோ, இத பாத்துக்கையா? ஏண்டி இந்த ஆள் இப்படி அழுமூச்சியா இருக்காரு? போய் இந்த ஆள் மேல ஆசை வச்ச? ஆமாக்கா, சரியான உண்மைதான் மூஞ்சி. அது சரி, உனக்கு பார்த்த மாப்பிளையும் இப்படித்தான் இருப்பாரு? அவர் எப்பவுமே சிரிச்சுக்கிட்டு அம்சமா அழுக்கும் இருப்பாருக்கோ. ஏய், அவ்வளவு அழகான மாப்பிளைய விட்டுட்டு ஏண்டி இந்த குரங்கு மூஞ்சி மேல ஆசைப்படுற? இந்த ஆளு முன்னாலேயே அந்த அழகான மாப்பிளைய கட்டிக்கிட்டு நீ நல்லா இருக்கணும். சரி வா. யோ, அப்ப நாங்க வரோம். சொல்லிட்டு வாடி. அண்ணே, அப்ப நான் போயிட்டு வரேன். ராமகிருஷ்ணா, நீ தப்பிச்சடா.